2020 குளப்பட்டியில செல்லியரம்மன் கோயில் திருவிழா நடக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் வந்து வாகனத்தில் போறாரு. அவங்க சமூகத்தை சேர்ந்தவர்களே ஏதோ இடித்து விபத்தாகிறது. அவர் விபத்தானவரை அவர்களே தூக்கி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போகாம போட்டு அவர் இறந்தோடனே நம் சமூகத்தை சேர்ந்தவரை அடித்து கொண்டாருன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க. மறவர் சமூகத்தின் மாவீரர் ஐயா ஓபிஎஸ் எப்படி அவர்தான், அவரும் அவர் மகனும் தான் நேரடியா தலையிட்டு நம்ம மக்கள் மேல 11 பேர் மேல வழக்கு போட வச்சாங்க. இன்னைக்கு அந்த வழக்கால நல்லா கேட்டுக்கோங்க, அந்த உளப்பட்டி கிராமத்துல 11 குடும்பமும் சீரழிஞ்சு 20 லட்சம் ரூபாய் ஊர் பணம் காலியா இருக்கு இந்த வழக்கு. இப்ப சிபிசிஐடிக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டு அந்த வழக்கோட அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த கொலைக்கும் அந்த மரணத்திற்கும் நம்ம 11 பேருக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு இந்த ரிப்போர்ட் வந்து இப்ப ஹைகோர்ட்ல கொடுத்துட்டாங்க. சரி, ஹைகோர்ட்ல கொடுத்துட்டாங்கல்ல, அப்ப அந்த வழக்கை ஜோடிச்ச அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும்ல. அது இல்லாம வந்து எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு யார் இந்த சீனியர்கள் மட்டும் உங்க தலைவர்கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க. அடுத்த தடவை பாருங்க, உதயநிதிக்கு என்ன நயன்தாராவுக்கும் சேர்த்து ஓட்டு போடுறோம். சரியா, எனக்கு தேவை பட்டியல் வெளியேற்றோம், நீங்க அதை வாங்கி கொடுங்க. நீங்க தானே மாவட்ட செயலாளர், பெரும்பான்மை தானே பாராளுமன்ற எத்தனை இந்த இருக்கிற 3 மாவட்டத்தில் நம்ம தானே பெரும்பான்மை. கிட்டத்தட்ட வந்து 120 சீட்டுக்கு மேல தேவேந்திரர்கள் இன்னைக்கு வந்து சப்போர்ட் இல்லாம ஜெயிக்க முடியாதுல. பாருங்க, உங்களுக்கு தனி மெஜாரிட்டில வந்து உங்க சின்னவரை ஆக்கி விட்டுறோம். நான் கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை, பேசுங்க, நீங்க பேசி வாங்கி கொடுங்க. உங்க பின்னாடி வந்து ராஜபாளையம் நாய் எப்படி முதலாளி விசுவாசமா இருக்கும் அப்படி இந்த சமூகம் விசுவாசமா இருக்கும். உங்களை யாராவது கையை வாங்கிட்டு வந்தா முதலாளிக்கு சோறு போட்ட முதலாளி கையை வாங்கினா நாய் என்ன பண்ணும்? கடிச்சு வைக்கும்ல. அப்படி நாங்க இருக்கோம். உங்களுக்கு ராஜாவுக்கு வந்து விசுவாசம் இல்ல, நாயா இருக்க தயாரு. என் சமூகத்தின் விடுதலை வாங்கி கொடுத்துரு. பட்டியல இருந்து வெளியேறதுக்கு பேசுவோம். சமூகத்துல முதல் தென்காசி மாவட்டத்துல நீங்க ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கீங்கல்ல, ஒரு சட்டக்கல்லூரி, ஒரு அரசு கலைக்கல்லூரி, ஒரு பல்நோக்கு மருத்துவமனை, ஒரு செவிலியர் கல்லூரி, பாலிடெக்னிக். உங்க இது வரைக்கும் நீங்க ஏதாவது உங்க முதல்வர்கிட்ட கேட்டுருக்கீங்க, உங்க ஐயா சின்னவர்கிட்ட கேட்டுருக்கீங்க, ஐயா பாவப்பட்ட ஜனங்க இருக்கியா, என் சமூகம் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு இந்த என்ன சொல்றது, காலத்துக்கு என் நினைவா என் மக்கள் போட்டுருவாங்கன்னு சொல்லுங்க. நிமிர்ந்தா இப்படி வந்து ஓட்டு போட்டு அவர் ஆலோசிச்சிருக்க மாட்டாங்க. நானே வந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல அவருக்கு உறுதுணையா இருந்து வேலை செய்யணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஆளுமைத்தன்மையை நோக்கி ஒரு இளைஞர் வந்து போறாரு. ராஜா வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வரணும், திமுகவோட ஒரு வலிமையான சக்தியா. இன்னைக்கு பெருமுருகன் பொன்முடி போன்ற ரிட்டையர்மெண்ட் கேஸ்களுக்கு மத்தியில எவ்வளவு ரிட்டையர்மெண்ட் ஆக போகுது அந்த கட்சியில. அப்போ இப்படி ஒரு வீரம் நல்ல ஒரு இளைஞர், ஒரு தேவேந்திர சேர்ந்தவர் அங்க போனா நமக்கு வந்து ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் தான் நாங்க நினைக்கிறோமே தவிர இவரை கெடுக்கிறதுனால எங்களுக்கு நடக்காது. அவர் தப்பான முருகன் மேட்டர்லையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு வந்து வேலை கொடுக்க சொல்லி அது சரியான முறைதான் சொல்லி போட்டு ஆர்டர் போட்டோம். இவர் மாவட்ட செயலா இருக்கிற மாவட்டத்துல ஆட்சியர் வந்து மேல்முறையீடு செஞ்சு அந்த வேலைக்கு வந்து ஸ்டே வாங்கியிருக்காரு. இப்ப திரும்ப அந்த வேலை அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இவர் ஆமா 100% காரணம். என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. தமிழ்நாடு தேவேந்திர குல மகாசபை வந்து பாத்தீங்கன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையில நிறைய விஷயங்கள் இந்த பகுதியில் மெயினா வந்து எல்லாத்தையும் எடுத்து கையில் எடுத்து அந்த பிரச்சனையை வந்து தீர்வானிட்டு இருக்கீங்க. இப்போ தேவேந்திர குல வேலை சமூகத்தோட அந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பெரும்பான்மை நீங்க அதை ஆதரிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் ஜெயக்குமார் ஏன் வந்து ராஜபாளையத்துல இவ்வளவு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து ஏன் பட்டியல் வெளியிட்ட சம்பந்தமா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து ஏற்படுத்தல, மிகப்பெரிய ஒரு இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து மக்கள்கிட்ட இருந்து வருது. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதாவது பட்டியல் வெளியேற்றம், பட்டியல் வெளியேற்றங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான அடிப்படை திட்டமிடுதல் இருக்கு பாருங்களேன், அதை நாங்க வந்து ரொம்ப கரெக்டா செஞ்சுட்டு வரோம். இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்குன்னு நாங்க தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனியில கிராமந்தோறும் அதற்கான முழு விழிப்புணர்வோடு இளைஞர்களை நாங்கள் கையில் எடுத்து அவங்கள்ட்ட வந்து இதை பற்றி நாங்கள் விளக்கங்களை கொடுத்து அவங்கள தயார் செஞ்சுட்டு வரோம். பட்டியலில் இருந்து எப்படி நம்ம வெளியே போகணும், எந்த இடத்துக்கு போகணும், எப்படி இடஒதுக்கீடோடு போகணும், 2 விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பட்டியலிருந்து வெளியே போகிறோன்னு சொல்கிறோம். அப்போ வந்து இந்த கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு சட்டமன்ற தொகுதிகள் வந்து ரிசர்வ் தொகுதி இருக்குது. அப்போ நமக்கான தொகுதிகள் எங்கெங்க, சரியா, நமக்கு வந்து பாராளுமன்ற தொகுதிகள் எப்படி, அனைத்தும் வரமுறை செய்து நம்ம அந்த இடத்த வந்து நம்ம கரெக்டா கேட்டு போகணும். ஒண்ணு, இந்த போராட்டங்கிறது அங்கங்க ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினாலும் இந்த அரசாங்கம் நமக்கு செய்யும்னு நீங்க யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சியா இந்த பட்டியல் வெளியேற்றம் வெடிக்காம இதை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இதற்கு முந்தைய தலைவர்கள் 325 நாள் கருப்புச்சடை போராட்டம், எத்தனையோ போராட்டங்களுக்கு வந்து விதவிதமா அதெல்லாம் அவங்களாம் நிறைய எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்க இந்த மூவேந்தர் மீடியாவுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், இந்த பட்டியல் வெளியேற்ற போராட்டம் கிடையாது, புரட்சி. இந்த புரட்சி மிக விரைவில் வெடிக்கும். அதுக்கான திட்டமிடுதலை நாங்க ரொம்ப தெளிவா அனைத்து ஊர் நாட்டாமைகள் தலைமையிலையும் நான் ஒண்ணு சொல்றேன், இதுல 2 விஷயம் தான்.
பழத்துக்காக சிவபெருமான்கிட்ட நாரதர் கொண்டு போய் பழத்தை கொடுத்துடுறாரு. பழம் யாருக்கு வேணும்னு கேட்குறாங்க. முருகன் போய் நான் உலகத்தை சுத்திட்டு வரேன்னு சொல்லி சுத்த போயிட்டாரு. விநாயகர் தாயின் தகப்பனையும் சுத்தி பழத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. இது போல் நாங்க இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு கிட்டத்தட்ட 75 விழுக்காடு ஊர் நாட்டாமைகள் உறவு முறையை பேசி சரி செஞ்சுட்டோம். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நீங்க சொல்லணும். இப்ப மதுரையில் ஒரு போராட்ட காலத்தை சந்திச்சுக்கணும். மதுரையில் நமக்கு எதிரான போராட்டமா இருக்கு. அதுக்கு ஒட்டுமொத்த விருதுநகரும் தென்காசியும் கொந்தளித்து வரணும் அப்படின்னா நீங்க யார்கிட்ட சொல்லி வர வைப்பீங்க? ஒரு அரசியல் கட்சிட்ட சொன்னா இன்னொரு கட்சி வராது, ஒரு சமுதாய அமைப்பிட்ட சொன்னா இன்னொரு சமுதாய அமைப்பு வராது. அப்ப மக்கள் மத்தியில அதை முழுவதா வெளியே எடுத்துட்டு வரணும்னா அது ஊர் குடும்பர் ஊர் காலாடி வரணும். அதை நாங்க சரி செஞ்சு வச்சிருக்கோம். அப்ப அங்க ஒரு விஷயத்த நாங்க சொல்றப்ப ஊர் சத்தம் காட்டி ஊர் கூட்டம் போட்டு நாங்க ரோட்டுக்கு கொண்டு வருவோம். நாங்க அதை பட்டியல் வெளியேற்ற போராட்டம் பண்ண போறது கிடையாது. பட்டியல் வெளியேற்ற புரட்சி நடக்க போகுது. அந்த புரட்சியால் வந்துதான் விடியல் கிடைக்க போகுது. அது மிக விரைவில் அதற்கான அனைத்தும் சரி செஞ்சு வச்சிருக்கோம். இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் விடுபட்டுக்கிட்டு இருக்கு. இது சின்ன திட்டமிடுதல் எல்லாம் கிடையாது. நீங்க ஒரு ஒன்றியத்துல 28-38 கிராமங்கள் இருக்கு. இன்னைக்கு வெம்பக்கோட்டையில 30 கிராமம் இருக்கு. பேரையூர்ல 100 கிராமத்துக்கு மேல இருக்கு. இன்னைக்கு இங்க 48 ராஜபாளையத்துல இருக்கு. இன்னைக்கு 75 நாங்க முடிச்சு வச்சுட்டோம். இன்னைக்கு 25% நாங்க நிவர்த்தி செஞ்சுட்டு ஒரே நாள் இந்த கோட்டை கொத்தாலம் எல்லாம் நாங்க ஓட்டு போட்டு உட்கார வச்ச அகம்பாவத்துக்கு இன்னும் எங்களுக்கு எங்களோட சுயமரியாதையோடையும் எங்களோட என்ன சொல்றது பாரம்பரிய மரபு எங்க பெருமை மேலையும் ஏறி நடந்துட்டு இருக்க அரசியல்வாதிகளுக்கு அந்த நாள் நாங்க யாருன்னு காட்டுவோம். அன்னைக்கு எந்த சிகப்பா இருக்கட்டும், எந்த கருப்பு சிகப்பா இருக்கட்டும், கருப்பு சிவப்பு வெள்ளையா இருக்கட்டும், காவியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி எங்க கூட நிக்கிறவங்களுக்கு நாங்க அன்னைக்கு துணை இருப்போம். அன்னைக்கு நடக்க போற புரட்சி நீங்க பொறுமையா பாருங்க. அந்த புரட்சியால் மட்டுமே விடியல் வரும், பட்டியல் வெளியேற்றம் நடக்கும். இப்ப உளப்பட்டி பிரச்சனை இப்ப ஓடிட்டு இருக்கு, நம்ம பாத்துட்டு இருக்கோம். அது என்னதானே பிரச்சனை உளப்பட்டியில நடந்தது? நல்லா கேட்டுக்கோங்க. உளப்பட்டி பிரச்சனை தன்னை ஆதிக்க சமூகம் என்றும் தன்னை அதிகாரத்தின் உச்சம் என்று நினைக்கும் ஒரு சமூகத்தால் புனையப்பட்ட ஒரு போலி வழக்கு. 2020 உளப்பட்டியில செல்லியரம்மன் கோயில் திருவிழா நடக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் வாகனத்தில் போறாரு. அவங்க சமூகத்தை சார்ந்தவர்களை ஏதோ இடித்து விபத்தாகிறது. அவர் விபத்தானவரை அவர்களே தூக்கி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போகாம போட்டு அவர் இறந்தோடனே நம் சமூகத்தை சார்ந்தவரை அடித்து கொண்டாருன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க. அரங்கேற்றி அவர்களுக்கு நாம தான் அரசியல் ஆதையாச்சே, நமக்கு தான் அன்னைக்கு அதிகாரத்தை யாருமே இன்னைக்கும் நமக்கு சொல்றது திமுகலையும் ஆளு கிடையாது, அதிமுகலையும் ஆளு கிடையாது. அன்னைக்கு அவங்களுக்கு உடனே யார் இருக்கும்? உடனேயே தேவர் சமூகத்தின் மறவர் சமூகத்தின் மாவீரர் ஐயா OPS. எப்படி அவர் தான், அவரும் அவர் மகனும் தான் நேரடியா தலையிட்டு நம்ம மக்கள் மேல 11 பேர் மேலே வழக்கு போட வச்சாங்க. இன்னைக்கு அந்த வழக்கால நல்லா கேட்டுக்கோங்க, அந்த உளப்பட்டி கிராமத்துல 11 குடும்பமும் சீரழிஞ்சு 20 லட்சம் ரூபாய் ஊர் பணம் காலியா இருக்கு இந்த வழக்குக்கு. இப்ப CPCIDக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டு அந்த வழக்கோட அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த கொலைக்கும் அந்த மரணத்திற்கும் நம்ம 11 பேருக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு இந்த ரிப்போர்ட் இப்ப ஹைகோர்ட்ல கொடுத்துட்டாங்க. சரி, ஹைகோர்ட்ல கொடுத்துட்டாங்கல்ல, அப்ப அந்த வழக்க ஜோடிச்ச அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும்ல. அது இல்லாம எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு யார் ஈடு செய்வா? இன்னைக்கு என் மக்கள் அதுல ஒரு பையன் அப்பாவை இழந்து நொந்து போயிருக்காரு. நாங்க இப்ப என்ன கோரிக்கை வைக்கிறோம்? அந்த இடத்துல அப்ப போன அந்த 2020 புரட்டாசி பொங்கலை பார்த்தா இந்த சம்பவம் நடந்தது. இந்த புரட்டாசி வந்திருக்கு. அப்ப அடுத்து இவங்க இது மாதிரி எந்த வேலையும் செய்வாங்க? அவங்களே யாரையும் கொண்டு போட்டு நாங்க அவனை கொண்டோம்னு எங்களை சோதிச்சா பெரும்பான்மையா இருந்துகிட்டு அங்க சிறுபான்மையா மிரட்டிக்கிட்டு வராங்க. சரியா? அப்ப நாங்க இப்ப அதுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா, உடனடியாக எங்களுக்கான இழப்பீடு அங்க அறிவிக்கப்பட வேண்டும். அரசு அந்த பொய் வழக்கு போட்ட அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த தகப்பன் அதாவது போலீஸ் கஸ்டடியில அவரை அடிச்சு உள்ள சிறையில வச்சு வெளியில இறந்திருக்காரு செல்லப்பாங்கிறவர். செல்லப்பன் அவரோட மகனுக்கு அரசு வேலை வழங்கணும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் அனைத்து கிராமங்களையும் ஒருங்கிணைத்து இப்ப விரைவில் மாவட்ட ஆட்சியர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் வச்சிருக்கோம். அதோட அந்த மக்களை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல உள்ளேயே உண்டு உறங்கி ஒரு போராட்டம் நடத்த போறோம். ஏன்னா இங்க பாதுகாப்பு இல்லையா? உளப்பட்டியில பாதுகாப்பு கிடையாது. அங்க இருந்தா அங்க எங்க மக்களுக்கு ஆபத்து. சோ இந்த அரசாங்கத்திட்ட தேவேந்திரர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. எதுக்கு சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எதை வேணாலுமே அவங்க அரசு அதிகாரத்தை வச்சு செஞ்சிடறாங்க. என்னன்னா அவங்களோட அதிகாரத்தோட வலிமை அவங்க கையில இருக்கனால இதெல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட 11 பேருக்கான அதிகபட்ச நிவாரணம் வழங்கணும். அவங்களுக்கு அரசு வேலை வழங்கணும். அந்த கிராமத்துல உறுதி செய்யப்படணும் பாதுகாப்பு. அதற்காக அங்க அனைத்து உறவு முறையில இருந்தும் அன்னைக்கு கூப்பிட்டு அந்த சுற்றுவட்டாரத்துல இருக்க எல்லா உறவு முறையும் பெரும்பான்மையா வந்துதான் அந்த கூட்டம் அன்னைக்கு நாங்க முந்தா நாள் போட்டோம், நேற்று போட்டோம். போட்டு அதுக்கான ஒரு முடிவை எட்டிட்டோம். கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அளவுல நாங்க மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் இந்த விஷயத்தை எடுத்து சென்று இதுக்கு நீதியை கண்டிப்பா பெறுவோம். இப்போ தென்காசி மாவட்டமா தமிழக அரசு அறிவிச்சிருச்சு.
ஆனா மக்களுக்கான தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை அப்படின்றது மக்களோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தென்காசி மாவட்டம் இதே வந்து ஒரு வன்னியரோ ஒரு தேவை முக்குளத்தோரோ அதிகமா வச்சுக்கிற மாவட்டமா இருந்திருந்தா அவங்களோட ஆளுமைகள் இருந்திருப்பாங்க. உடனடியா அந்த மாவட்டத்துக்குள்ள பல்நோக்கு மருத்துவமனை வந்திருக்கும், அரசு கலைக்கல்லூரி வந்திருக்கும், சட்டக்கல்லூரி எல்லாமே வந்திருக்கும். நமக்கு தான் வந்து நான் தான் சொல்றேன்ல அரசியல் அனாதைன்ட்டு. இங்க இப்ப இருக்கிற அருமை சகோதரர் ராஜா இருக்காரு, அவர் தான் மாவட்ட செயலாளர். ஆனா அவர் வந்து எதையுமே வந்து போய் கேட்கறதுக்கு அவர் வந்து விரும்பல. இப்ப இதை நம்ம சொல்றோம். இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு மாவட்ட செயலர் ஆயிட்டாருன்னா அவர் வந்து இந்த சமூகத்தை சார்ந்து இந்த சமூகத்தோட ஒரு வலிமையா வந்து அவர் தன்னை காட்டினாதானே நாளைக்கு இந்த சமூகம் அவர் பின்னாடி போகும். அவர் வந்து திமுகவோட தன்னை பிரதிநிதியாக மட்டும் காட்டிக்கொள்ள விரும்புகிறாரே தவிர ஒரு காலமும் அவர் தேவேந்திரனா தன்னை பிரகடனப்படுத்த விரும்பல. இதை நான் அவர் இதை வச்சு இந்த பேட்டியை பார்த்துட்டு அவர் என்ன பழி வாங்கினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி வேலையை செய்வாரு. ஏன்னா இன்னைக்கு காந்திநகர் மக்கள் ஒரு சில விஷயங்கள் அப்படித்தான் செஞ்சு விட்டாரு. இந்த வடக்கு புதூர் முருகன் மேட்டர்லயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு வந்து வேலை கொடுக்க சொல்லி அது சரியான முறைதான் சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டோம். இவர் மாவட்ட செயலராக இருக்கிற மாவட்டத்துல ஆட்சியர் வந்து மேல்முறையீடு செஞ்சு அந்த வேலைக்கு வந்து ஸ்டே வாங்கியிருக்காரு. இப்ப திரும்ப அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்காததுக்கு இவர் ஆமா 100% காரணம். சரியா? அப்ப இவர் ஒரு மாவட்ட செயலர் தன் சொந்த சகோதரி தாலி எடுத்து பாதிக்கப்பட்டிருக்கா. இவர் உடனடியாக வந்து மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு முதல்ல நீதிமன்றம் போட்ட ஆணையை வந்து அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வேணாமா? அதை விட்டுட்டு வந்து மேல்முறையீடு போயிருக்காங்க அவங்க. இருந்தாலும் கோர்ட் வந்து வேலை கொடுக்க சொல்லிருச்சு. ஆனா இந்த இழப்பீடு இதுகள்லாம் வந்து எப்படி எஸ்சி ஆக்ட்ல வரல, அதுல வரல, போலீஸ் கஸ்டடியில அவர் சாகல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு ஒரு குளறுபடியை கொண்டு வராங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து இதே வந்து தங்கந்த நர்ஸ் மஞ்சத்துண்டுன்னு சொன்னோடனே தங்கந்த நர்ஸ் என்ன பண்றாரு, அந்த சமூகத்துக்காக மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு மஞ்சத்துண்டு போட்டுட்டு எங்காவது போவாங்க, முதல்ல கோயிலுக்குள்ள விடுங்கன்னு சொன்னாரு. அதுதான் அவர் பிறந்த சமூகத்துக்கு அவர் ஆற்ற மிகப்பெரிய சேவை. அப்ப அந்த சமூகம் தங்கந்த நர்ஸை தூக்கி வச்சு ஆடத்தான் செய்யும். உண்மை இல்லையா? பிறந்த சமூகத்துக்கு வேலை செய்யாம எதுக்கு அவர் அரசியல் இருக்கணும்? ஆனா இவர் ராஜா என்ன பண்றாரு, இந்த நம்ம சமூகத்தை சார்ந்தவர்களை பார்த்தாலே என்னமோ வந்து இந்த ஆதி காலத்துல தீண்டத்தகாதவர்கள் தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நம்மளை பார்த்தாலே பயப்படுறாரு. இல்ல நம்ம மக்கள் தான் நம்மள அரசியல் வாழ்க்கைக்கு பின்னாடி கொண்டு போற ஒரு ஆடியோ கூட ரிலீஸ் ஆச்சு, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மள வந்து கீழே கொண்டு போறதை நம்ம சாதிக்கிறதா, மத்த சாதிக்காரன் எல்லாமே நல்லா தான் பாத்துக்கிறான், நம்ம சாதிக்காரன் என்ன வந்து நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க, கீழே கொண்டு போறீங்க அப்படின்ற ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அதை நம்மளும் அதை கேட்டோம். அப்படிங்கும் போது நம்ம மக்கள் தான் அவருக்கு எதிராக நிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. இல்ல நம்ம மக்கள் அவருக்கு எதிராக நின்றுருந்தா இப்படி வந்து ஓட்டு போட்டு அவர் ஆதரிச்சிருக்க மாட்டாங்க. நானே வந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல அவருக்கு உறுதுணையா இருந்து வேலை செய்யணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஆளுமைத்தன்மையை நோக்கி ஒரு இளைஞர் வந்து போறாரு. ராஜா வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வரணும், திமுகவோட ஒரு வலிமையான சக்தியா. இன்னைக்கு துரைமுருகன், பொன்முடி போன்ற ரிட்டையர்மெண்ட் கேஸுகளுக்கு மத்தியில எவ்வளவு ரிட்டையர்மெண்ட் ஆக போகுது அந்த கட்சியில. அப்போ இப்படி ஒரு வீரம் நல்ல ஒரு இளைஞர், ஒரு தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர் அங்க போனா நமக்கு வந்து ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் தான் நாங்க நினைக்கிறோமே தவிர இவரை இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன இருக்கு, அது அவர் தப்பான புரிதல். அவரை சுத்தி இருப்பவர்கள் அப்ப இவர்கிட்ட தப்பா சொல்றாங்கன்னு அர்த்தம். முதல்ல இவர் சுத்தி இருக்கிறவங்களை வந்து சரி பண்ணணும். இவர் சுத்தி இருக்கிறவங்க வந்து அப்ப ஒண்ணுக்கு ரெண்டா எல்லாத்தையும் சொல்லி விட்டுட்டு கொளுத்தி போட்டு போறது போல இருக்கு. ராஜா நல்லா இருக்கணும்னு தான் தேவேந்திர குலம் நினைக்கும். நாளைக்கு செல்லத்துறையும் போன தடவை செல்லத்துறையும் நல்லா இருக்கணும் தான் இந்த சமூகம் நினைச்சது. ஆனா அவரோட கெட்ட காலம். ஏன் தனுஷ்குமார் அவரும் நல்லா இருக்கணும் தான் நாங்க நினைச்சோம். நிரந்தரமான பாராளுமன்ற ஒரு உறுப்பினர் என்னுடைய அருமை சகோதரர் தனுஷ் இருக்கணும்னு நினைச்சோம். நாங்களா வேணான்னு சொன்னோம்? ஏன் நீங்க அரசியல் களத்தை சரியா பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு நீங்க எல்லாம் வந்து KKSSR, KTR போன்றவர்களை வந்து பார்க்கணும். ஏன் ஒரு சிறுபான்மை சமூகமா இருந்து இன்னைக்கு ஆட்டி படைக்கிறாங்க, ஏன் உங்களால முடியாதா? ஏன் இந்த வடக்கு புதூர் முருகன் மேட்டர்ல எவ்வளவு உங்களுக்கு நாங்க உறுதுணையா இருந்தோம். அதற்காக இன்னைக்கு எங்க மேலேயே வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு எல்லாம் சுமத்தினாங்க. இவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு நாங்க எல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு 30 லட்சம் 50 லட்சம் உண்டானுங்க. அந்த பணத்தை வந்து நேரடியாக அவங்கள்ட்ட கொடுத்துருக்க மாட்டாங்களா? அதுல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துச்சு. அதுல மிகப்பெரிய வந்து அரசியல் சாயங்கள்லாம் பூசினாங்க. என்ன பொறுத்தளவுக்கு அந்த மீனாங்கிற பொண்ணு குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்பட கூடாதுங்கிறதுல நாங்க உறுதியா இருந்தோம். அதனால நீதிமன்றம் நிச்சயமா நியாயம் கிடைக்கும். நான் இதுல கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, ராஜா அவர் முதலில் தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர், அப்புறம் அவர் ஒரு திமுகவை சேர்ந்தவர். சரியா? ஏற்கனவே ஒரு அரசியல் களத்தில் இருந்து வந்தவர். இவர் இந்த அரசியல் களத்தில் இருந்தால் இல்லாட்டி இந்த சமூக உணர்வுக்காக வரும்ல. ஏன் இவரை பத்தி வந்து அண்ணாமலை பேசினப்போ முதல்ல கண்டனம் தெரிவிச்சது நான் தான். அது மிக கொடூரமான கண்டனம். வைகோ இவரை பத்தி பேசினதுக்கு முதல்ல கண்டனம் தெரிவிச்சவன் நான் தான்.
ஏன் ரத்தம் என் உறவு. நான் இதுல கோரிக்கை வைக்கிறேன். இதனால நீங்க இதே நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இதுலயும் நான் வந்து சேம்பர் தொழில் பண்றேன். ஏன் சமூக இவர் வந்து எத்தனை விஷயங்கள்ல வந்து இவர் வந்து இன்னைக்கு நம்ம சமூகத்துக்கு எதிராக தான் நடந்துட்டாரு. அப்புறம் போய் சொல்றப்ப வந்து அதை ஏத்துக்கிறாரு. நான் இவர்கிட்ட வைக்கிற கோரிக்கை, இந்த சமூகத்தை சார்ந்து இந்த சமூகத்தை அரவணைத்து வளர்த்துட்டு போங்க. இந்த சமூகம் உங்களை வளர்த்துடும், உங்க பின்னாடி நிக்கும். நிக்காட்டி நீங்க என்னன்னு கேளுங்க. முதல்ல கரை வச்சு கட்டிட்டீங்க, வா எங்களுக்கு பட்டியலிட்டத்தை கொடுன்னு கேளுங்க. தலைவா நீங்க கொடுத்த அந்த சமூகம் தான் நாங்க உங்க சின்னவரு துணை முதல்வர் திரைப்பட ஆக்டர் வாங்க ஐயாவையும் கூட முதல்வராக்கி விட்டுருவோம். எங்களுக்கு ஒண்ணு வேணாம், நாங்க மான மரியாதையோட வாழணும். எங்களுக்கு கோடி கோடியா பணம் வேணாம். என் பிள்ளைய இன்னொருத்த எஸ்சி என்ஜின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நாங்க எதை வேணாலும் நாங்க கொடுக்க தயாரு. நீங்க பட்டியலிட்டர் மட்டும் உங்க தலைவர்கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க. அடுத்த தடவை பாருங்க உதயநிதிக்கு என்ன நயன்தாராவுக்கும் சேர்த்து ஓட்டு போடுறோம். சரியா? எனக்கு தேவை பட்டியல் வெளியேற்றோம். நீங்க அதை வாங்கி கொடுங்க. நீங்க தானே மாவட்ட செயலாளர், பெரும்பான்மை தானே பாராளுமன்றம். எத்தனை இந்த இருக்கிற 3 மாவட்டத்துல நம்ம தானே பெரும்பான்மை. கிட்டத்தட்ட வந்து 120 சீட்டுக்கு மேல தேவேந்திரர்கள் இன்னைக்கு வந்து சப்போர்ட் இல்லாம ஜெயிக்க முடியாதுல. பாருங்க உங்க தனி மெஜாரிட்டில வந்து உங்க சின்னவரை ஆக்கி விட்டுறோம். நான் கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை, பேசுங்க. நீங்க பேசி வாங்கி கொடுங்க. உங்க பின்னாடி வந்து ராஜபாளையம் நாய் எப்படி முதலாளிக்கு விசுவாசமா இருக்கும், அப்படி இந்த சமூகம் விசுவாசமா இருக்கும். உங்களை யாராவது கையை வாங்கிட்டு வந்தா முதலாளிக்கு சோறு போட்ட முதலாளி கையை வாங்கினா நாய் என்ன பண்ணும்? கடிச்சு வைக்கும்ல. அப்படி நாங்க இருக்கோம். உங்களுக்கு ராஜாவுக்கு வந்து விசுவாசம் இல்ல, நாயா இருக்க தயாரு. என் சமூகத்தின் விடுதலை வாங்கி கொடுத்துரு. பட்டியல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு பேசுவோம் சமூகத்துல. முதல் தென்காசி மாவட்டத்துல நீங்க ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கீங்கல்ல, ஒரு சட்டக்கல்லூரி, ஒரு அரசு கலைக்கல்லூரி, ஒரு பல்நோக்கு மருத்துவமனை, ஒரு செவிலியர் கல்லூரி, பாலிடெக்னிக். எங்க உங்க இது வரைக்கும் நீங்க ஏதாவது உங்க முதல்வர்கிட்ட கேட்டிருக்கீங்க? உங்க ஐயா சின்னவர்கிட்ட கேட்டிருக்கீங்க? ஐயா பாவப்பட்ட ஜனங்க இருக்கியா, என் சமூகம் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு இந்த என்ன சொல்றது, காலத்துக்கு என் நினைவா என் மக்கள் போட்டுருவாங்கன்னு சொல்லுங்க. தியாகி மாதிரி நான் ராஜாவுக்கு எங்களை செலவு வைக்கிறேங்க. நான் வைக்கிறேன். இவர் வந்து எனக்கு எதுவும் வேணாம், நான் கேட்ட இந்த கல்வியை மட்டும் இவர் கொடுக்கட்டும். சரியா? நான் இதே தினேசமா நீங்க எல்லாம் வாங்க, நாங்க சங்கரங்கோயில வாசுதேவன் ஒரு இடத்த வாங்கி நான் எங்களை செலவு வைக்கிறேன். இப்ப பொது அரசியல் இருக்கக்கூடிய நம்ம இளைய தலைமுறை இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல வர்றது என்ன? இளைய தலைமுறையினர் முதல்ல வந்து உங்க கிராமத்துல பிரசிடென்ட்ல இருந்து கவுன்சிலர்ல இருந்து நீங்க வந்து உங்களை நீங்க ஈடுபடுத்திக்கணும். சமுதாயங்கிறது நம்மளோட உணர்வு, நம்ம அடையாளம். சிவப்பு பச்சை தான் நம்மளோட அடையாளம், அது தனி. ஆனா ஒரு தொகுதியில நம்ம அனைத்து மக்களும் சேர்ந்துதான் நம்ம ஜனநாயக அரசியல். நீங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு பிடித்த கட்சியில உங்களை மதிக்கிற கட்சி, உங்க தன்மானத்தை விலைக்கு வாங்காத கட்சி, அந்த கட்சிகள்ல உங்களை ஈடுபடுத்தி நீங்க நல்லா முழுசா செயல்படுங்க. மக்களை அரவணைச்சு போங்க. நீங்க அரசியல் அதிகாரத்தை பிடிக்காம ஒரு காலமும் இந்த சமூகத்தை வந்து வெற்றி அடைய முடியாது. கல்வி, பொருளாதார, அரசியல் ரெண்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்க நாடார் சமூகம், ஒப்பற்ற சமூகம், அவங்க தங்களை நம்புனாங்க. பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டால் அனைத்து நம்மளை தேடி வரும். இன்னைக்கு பொருளாதாரத்தை உயர்த்திட்டாங்க, அரசு அவங்களை தேடி போகுது. கண்டிப்பா. தேவர் சமூகம் அரசியலை பிடித்து விட்டால் அதிகாரத்தை பிடித்து விடலாம்னாங்க, அரசியலையும் அதிகாரத்தையும் பிடிச்சாங்க. இன்னைக்கு அவங்க சமூகம் வந்து பாருங்க பொருளாதாரத்துல தன்னிறைவு. சரியா? ஒற்றுமையா இருந்தா போதும் நம்ம எதையும் சாதிச்சிடலாம் பறையர் சமூகம் நினைச்சிச்சு. ஒற்றுமையால அவங்க சாதிச்சுட்டாங்க. இந்த 3ம் இல்லாததுதான் இந்த தேவேந்திர குலம். இந்த 3ஐயும் இந்த கடந்த இப்ப தற்சமயத்தில் இளைஞர்கள் உருவாக்கிட்டு வராங்க. வந்துருச்சு. நான் வரலன்னு சொல்ல மாட்டேன். இந்த சமூகத்துல ஒற்றுமை எல்லாம் யாரும் சொல்ல வேணாம். நல்ல ஒற்றுமை வந்துருச்சு. எங்கனாலும் கேள்வி கேட்க கத்துக்கிட்டாங்க. சமுதாய அரசியல் என்கிறது காணல் நீர், அது தாகத்துக்கு உதவாது. ஜனநாயக அரசியலில் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி உங்களை மதிக்கும் கட்சியில் நீங்கள் சென்று அதிலிருந்து நீங்கள் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும். அப்படி அதிகாரத்தை பிடித்தால்தான் இந்த சமூகத்தை வளர்ச்சி அடைய முடியும். அதுக்கப்புறம் கல்வி. தயவு செஞ்சு பெத்த தாய் தகப்பன நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு படிக்க மாட்டேன், அங்க போக மாட்டேன்னு நீங்க அவங்களை கடனை வாங்க வச்சு கல்விங்கிற ஒரு விஷயத்துல தாய் தகப்பன தெருவு கொண்டு போறீங்க. இளைஞர்கள் வேணாம். 4 மணிக்கு எந்திரிங்க, உங்களுக்கு எல்லாமே தேடி வரும். முதல்ல அனைத்து கிராமங்களிலும் தயவு செஞ்சு இதுல ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அனைத்து சாவடிகளிலும் ஒரு மைக் செட், ஒரு அலாரம் வச்சு காலையில பக்தி பாடல்ல 4 மணிக்கு எல்லாம் ஒலிக்க சொல்லணும். இவங்களை எழுப்பணும். 5 மணி அப்படின்னு சொல்லணும், 6 மணின்னு அந்த காலத்துல சொன்னா. அது மாதிரி இவங்களுக்கு நேரத்தோட அருமையை நம்ம உணர்த்தணும். இவன் தான் காலையில நைட் அடிச்ச போதையில வந்து 11 மணி வரைக்கும் சூரியன் அடிக்கிற வரைக்கும் வந்து சாவடியில தூங்கிக்கிறானுங்களே. இந்த நிலைமையை மாத்துறதுக்கு, ஊர் குடும்பங்கள் இந்த நிலையை மாத்துறதுக்கு இந்த மணிகளை கிடக்கணும். இந்த 4 மணிக்கு எந்திரிச்சு இளைஞர்கள் படிச்சாலே போதும். இது கவர்மெண்ட்ல தான் படிக்கணுங்கிற அவசியம், கவர்மெண்ட்ல தான் படிக்கணுங்கிறேன் நான். இந்த பிரைவேட்ல இருக்கிறதுக்கு போய் பணத்தை செலவு பண்ணி மீண்டும் பெற்றோர்களை வறுமையில வாட்ட வேணாம். பொது ஜனநாயக அரசியல்ங்கிறத மட்டும் நீங்க கையில போங்க. தொழில் பண்ணுங்க. தொழில் பண்ணவே நம்மளால பயப்படுறானே. ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி ஆத்தாடி அது வேணாம், எக்ஸாமுக்கு படிக்கணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். எல்லாமே தனியார் துறையா தானே மாறிட்டு இருக்குது. அது மாறினாலுமே நீங்க வந்து ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குங்க. தொழில்ங்கிறது என்ன, வேலை மட்டும் தானா? இன்னைக்கு எவ்வளவு தொழில்கள் தனியா பண்றாங்க இளைஞர்கள். நிறைய இன்னைக்கு மக்கள் தொகை பெருத்துருச்சு. நீங்க அந்த மக்கள் தொகைக்கு தேவையான வந்து உணவு, என்ன சொல்றது, உடை, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து இன்னைக்கு தேவைகள் இருக்கு. பண்ணுங்க.
அரசியல் ரொம்ப முக்கியம். நான் உங்கள்கிட்ட கேட்கறது, இன்னும் வந்து நமக்கான விடியல் இல்லை. இன்னும் நம்ம சமூகம் மேல வர 15 ஆண்டுகள் ஆகும். இப்ப இருந்து இப்படி உழைச்சோம்னா தான் 15 வருஷத்துல கொஞ்சமாவது கொண்டு வரும். அடுத்த தலைமுறை உன் பிள்ளையும் என் பிள்ளையுமாவது கௌரவமா வாழ முடியும். இப்பயும் நம்ம போயிட்டோம்னா போச்சு. உங்கள்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, தயவு செஞ்சு புது ஜனநாயக அரசியல்ல அதிகாரத்தை பிடிக்கணும். அப்படி இல்லாம நம்ம ஒரு காலமும் இப்ப அரசியல் கட்சி எல்லா கட்சியிலும் நம்ம வலுவா இருந்தா பட்டியல நேரம் போராடி வாங்கிருக்க மாட்டோமா? எங்கேயுமே எந்த தலைவர்ட்டி பேசுறதுக்கு நமக்கு ஆள் இல்லையே. திமுக பேசுறதுக்கு ஆள் இருக்கா? அதிமுக பேசுறதுக்கு ஆள் இருக்கா? இப்ப ஏதோ அதிமுக நமக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஓப்பனா சொல்றேன், கொஞ்சம் மரியாதை கொடுத்து பொறுப்பாளர்களை போட்டு ஏதோ கௌரவப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், நிறைய கசப்பான பாரதிய ஜனதாவிலையும் சரி, பாரதிய ஜனதாவில ஏன் இந்த தமிழ்நாட்டுல நான் ஓப்பனா வைக்கிறேன், ஏன் தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு தலைவர்கள் பதவி கொடுக்க கூடாதா? எல்லாம் அப்படிதான் நடக்குது. என்ன பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க? அவங்க நினைச்சிருந்தா நம்மள பட்டியல இருந்து வெளியே அனுப்பி இருக்க முடியாதா? அதுவும் வந்து அவங்களும் வந்து இந்த அரசியலுங்கிற ஒரு பந்தம் வச்சுதான் நம்மள விளையாடணுமா? எல்லாமே வேதனையா தானே இருக்கு. அப்ப அதிகாரத்தை நோக்கி தேவேந்திரர்கள் பயணம் வேணும். அரசியலை நோக்கி தான் முக்கியமான தேவேந்திரர்கள் பயணம் பண்ணணும். சமூக பாதுகாப்புக்கு நம்ம வந்து கண்டிப்பா ஒண்ணு சேரணும். நம்மளுடைய அமைப்புகள் வேணும். அது பாதுகாப்புக்காக மட்டுமே தான். அதை வைத்து நம்ம வேற எதுவும் செஞ்சிட முடியாது. ஏன்னா நம்மளை எப்படி கேட்கறது? நமக்கு அரசியல் அதிகாரம் இல்லையே. இன்னைக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன், உளப்பட்டி மேட்டர்ல அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கனாலதான் ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணாரு, அவங்க மகன் சப்போர்ட் பண்ணாரு. இருக்குங்குடி மேட்டர்ல ஒரே சமூகம் தங்க தென்னரசு சப்போர்ட் பண்ணிட்டாரு. இந்த சங்கரன் கோயில்ல நமக்கு ஒரு மண்டபத்தை கொடுக்கல, இன்னும் மண்டபப்படி இல்ல, முருகனுக்கு வந்து இன்னும் நீதி கிடைக்கல. இந்த ராஜபாளையத்துல வந்து ஒரு 300 வருஷமா கும்பிட்ட கோயிலுக்கு வெளியே போட்டு அரைச்சிட்டாங்க. ஒரு திமுகவை சேர்ந்தவர்களாவது நமக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா? என்ன பண்றது? அப்ப அரசியல் அனாதைகள் தானே. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தத்தெடுத்துக்கிட்டோம், ஒரு தகப்பனை தத்தெடுப்போம், அரசியல்ங்கிற ஒரு தகப்பனை தத்தெடுத்துக்குவோம், எடுத்து அப்புறமா வளர்ந்து நம்ம வருவோம். இதை தவிர வேற வழியே கிடையாது. ரொம்ப நன்றிங்க, உங்களோட நேரங்களை ஒதுக்கி நம்மளோட நேரம் கொடுத்ததுக்கு. அதே மாதிரி இந்த சமூகத்தில் நடக்கும் அவலங்களையும் சொல்ல நம்ம ஒரு காலமா அஞ்சக்கூடாது. அதற்காக என்ன எதிர்வினை வந்தாலும் அதை நாங்க பாக்குறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம். இன்னைக்கு சமுதாயத்தை போய் எங்க தலைவரை மீறி பேசுறீங்க, அதை பண்ணி பேசுறீங்க, நாங்க அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதை வேணாலும் யார் வேணாலும் பண்ணட்டும். சமுதாய துரோகிகளை கண்டிப்பாக அடையாளம் காட்டுவதில் நம்மளை போன்றவர்கள் உறுதியான நிலைப்பாட்டோட இருக்கணுங்கிறது தான் என் வேண்டுகோள். ரொம்ப நன்றி.